ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஃபேமஸான சிக்கன். இதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த கழுவி வச்ச சிக்கனோட கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது 1 டேபிள் ஸ்பூன், அது 3த்தையும் போட்டு நல்லா பெரட்டி ஒரு 3/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறினாலும் போதும். மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஊற வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி, இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், நல்ல வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடலாம். கடுகும் சீரகமும் பொரிஞ்சதும் ஒரு 20 போல் காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையெல்லாம் தட்டிட்டேன், அந்த மாதிரி எடுத்து வச்சு அதையும் போட்டுக்கணும். இதுக்கு காரம் இந்த காஞ்ச மிளகாய் காரம் மட்டும்தான். அதனால் தேவையான கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது கூட வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 30 போல் நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்ல தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் வதங்கும்போது வாசம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வருது, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுற வேண்டிதான். இதில் உப்பும் நம்ம தேவையான அளவு சேர்த்துட்டோம், அதனால் உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கணும். சிக்கன் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது கூட ஏற்கனவே மஞ்சத்தூள் சேர்த்துட்டதுனால மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். அதுவும் நிறையெல்லாம் வேண்டாம். இது தனி வாசமாக இருக்கும். இது தேங்காய் எண்ணெயும் இந்த சின்ன வெங்காயமும் இந்த காஞ்ச மிளகாய் வத்தலும் சேர்ந்து வதங்கி வரும்போது வாசமாக இருக்கும். இதில் கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் போட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தா, தேங்காய் இருக்குல்ல, தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக அந்த ஓடு பின்பக்கம் இருக்காத அந்த கலரெல்லாம் எடுத்துட்டு, அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதில் போடணும். திருவிலாம் போடக்கூடாது, அரைச்சிலாம் போடக்கூடாது, தட்டிலாம் போடக்கூடாது. அப்படி கட் பண்ணி போடணும், பல்லாக போடணும். இதுதான் இதுக்கு ஸ்பெஷலே, பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு ஸ்பெஷலே என்னென்னா அந்த தேங்காய் போடுறது தான். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம். இந்த தேங்காய் எண்ணெயோட இந்த தேங்காவும்
வெந்து வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கனோட சேர்ந்து இது பல்லில் கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் வேகணும்ல, அதனால் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக வச்சிடலாம். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் திறந்து அதை கொஞ்சம் கிளறி கொடுத்துடணும். இல்லைன்னா சட்டியில் ஒட்டும்ல, அதுக்காக தான். நல்லா கிண்டி விட்டு வேகலைன்னா மறுபடியும் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இளம் கறியாக இருந்தால் சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். சிக்கன் தானே, வெந்துடும். குக்கரில் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே வேக வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி பதமாக வந்துருச்சு. நல்லா ட்ரையாக. இது ட்ரை சிக்கன் தான். பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் வந்து பல்லில் கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கனோட சேர்ந்து தேங்காயும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படிங்கிறது வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். SR அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு அசத்துங்களேன். டாட்டா, பாய்.